இன்னைக்கு வரட்டும் இந்த பையன். நல்ல பையனு பேர் வாங்கி இன்னைக்கு எப்படிப்பட்ட பேரை வாங்குறான் பாரு. அவளாம் ஊர் மகா வாயாடி. அவளாம் ஊரில் உள்ள எல்லாத்தையும் போய் சொன்னா நாளை பின்ன யாராவது இவனை கட்டிக்கிறதுக்கு முன்னே வருவாங்களா? என்ன பழக்கம் பழகிட்டு இருக்கான். ஐயோ ஆண்டவனே, என் மான மரியாதையை கெடுக்கணுன்னே இருக்கான். பொட்டச்சி கூட நம்ம சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவள் வாழ்க்கையை பார்த்துட்டான். ஆனால் அந்த பையன் நம்ம பேச்சையே கேட்கக்கூடாதுன்னு இருக்கான் போல இருக்கேன். ஏதோ சின்ன வயசில் அறியாத வயசில் ஏதோ சாப்பாடு எதுவும் கொடுத்தா அவளுக்கு கொண்டு போய் கொடுத்தான். சரி, ஆத்தா இல்லாத பிள்ளை அப்பனும் பொறுப்பு இல்லாமல் இருக்கான், சித்தி கொடுமை, சரி கொடுக்குறான், சரி பாவத்தில் கொடுக்குறான்னு பார்த்தா இந்த வயசு வரைக்கும் அந்த பிள்ளைக்கு இப்படி பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கானே. விடக்கூடாது, இதை விடவே கூடாது. முளையில கிள்ளி வீசுறது தான் நல்லது. ஆத்தாடி ஆத்தாடி, 1 ரூபாயா 2 ரூபாயா, ஐயோ ஐயோ ஐயோ, 5 லட்சம். இந்த மாதிரி காசெல்லாம் கஷ்டப்பட்டு வருஷ கணக்காக சம்பாதிச்சா கூட அதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. மாதத்துக்கு ஒரு 10,000 வச்சா கூட வருஷத்துக்குலாம் எம்மா நான்லாம் கொடுத்து வச்ச மவராசி. என்னடா இது, அவள் பெத்த பிள்ளையெல்லாம் நான் வளர்க்கணுமேனு ஒவ்வொரு நாளும் புள்ளிங்கிக்கிட்டு தெரிஞ்சேன். கடவுள் புண்ணியத்தில் எப்படியோ நான் செஞ்சதுக்கு தர்மமாக 5 லட்சம் ரூபா கிடச்சிருக்கு. 5 லட்சம் ரூபா. நாளை பின்ன பெருமை எல்லாரும் பேசிக்க வைங்க. பரவாயில்ல, மாட்டாந்தாயா இருந்தாலும் பிள்ளைய நல்ல முறையில் கட்டி கொடுத்துட்டா வச்சுட்டான்னு அதில் ஒரு பெருமை வந்துடும். அதுக்கு பதிலாக 5 லட்ச ரூபா பணமும் வந்துருச்சு. 5 லட்ச ரூபா பணத்தில் நம்ம பிள்ளைக்கு நாளைக்கே போய் நகை எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். அவள் வேற ஒட்டியானம் வேணும்னு அப்பயே கேட்டான். நல்ல நான் மாடலில் போய் ஒட்டியானத்தை எடுத்துக்கிட்டு வந்துடணும். ஐயோ ஐயோ ஐயோ, இந்த ஆளுக்கு மட்டும் கொஞ்சம் வயசு கம்மியாக இருந்துச்சு, என் பிள்ளையவே நான் கட்டி வச்சுருப்பேன். என்ன பண்ணி தொலைகிறது, 50 வயசாகி போச்சு, அரை கிழவன் ஆகிட்டான். இதுக்கப்புறம் என் பிள்ளைய கட்டி வச்சா என் பிள்ளை வாழ்க்கை போயிடும். அதனால் அதெல்லாம் வேண்டாம். ஸ்கூலுக்கும் ஆசையாக இருக்குது, மீசைக்கும் ஆசையாக இருக்குது. நல்ல பணக்கார சம்மந்தம் இவளுக்கு போயா அமையணும். பரவாயில்ல, இதை சாக்கா வச்சே கல்யாணத்துக்கு முன்னாடியே இன்னும் அது செலவு இது செலவு அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 5 லட்சத்தை கறந்துட வேண்டித்தான். ஏனே பொண்ணெல்லாம் பார்த்தா நல்ல பாவமான புள்ள மைத்தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற பேச்ச கேட்டுக்கிட்டு அது பாட்டுக்கு இருக்கும். அண்ணி எப்படி நீங்கள் கோடு கிழிச்சா தாண்ட மாட்டாங்களோ அந்த மாதிரி இந்த புள்ளையும் உங்கள் பேச்சை கேட்டு இருக்கும். ஏண்டா தம்பி, என்னடா வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க புள்ள கில்லன்னு? அண்ணிடா, மரியாதையாக பேசு. சரிங்கண்ணே, மன்னிச்சிருங்க, வயசில் சின்ன புள்ள அதனால அப்படி சொல்லிட்டேன். இனிமே அண்ணினே சொல்கிறேன். அண்ணே, அப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே அண்ணிக்கிட்ட சொல்லிடுங்க, உங்களுக்கு இப்படி தான் இருக்கணும், இதை இந்த நேரத்துக்கு கொடுக்கணும், இந்த நேரத்தில் இந்த இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசிக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு பேசாமல் விட்டீங்கன்னு வைங்க, பின்னாடி கஷ்டம்தான். ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளாக வேலை செய்கிறதே இல்லை. நம்ம அண்ணினா மாடு மாதிரி வேலை செய்வாங்க. காட்டு வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி. நீங்கள் அதெல்லாம் முன்னாடியே பேசிக்கங்கண்ணே. அடே, என்னத்தடா போய் பேச சொல்கிற? கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் ஆயிடுச்சுன்னா எல்லா பணியோடையும் செஞ்சு தான் ஆகணும். இதில் என்னடா போயிருக்கு? அண்ணே சொன்ன கேளுங்கண்ணே. கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் எப்படின்னு தெரியாது, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிலாம் இருப்பாங்களான்னு தெரியாது இல்லைண்ணே. அதனால் நீங்கள் ஃபோன் போட்டு அண்ணிக்கிட்ட பேசுங்கண்ணே. அதான் நம்பர் தரேன் நாங்கள்ல. அடே, நான்லாம் உன் அன்னிக்காரிக்கிட்டேயே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்டா. ஏய் இங்கே வாடி, இதை எடுத்து வைடி அப்படின்னு சொல்லுவேன். அவள் பாட்டுக்கு வந்து வேலை செய்வா வைப்பா. இப்போ போய் அதை பேசி இதை பேசுனா அண்ணே, காலம் மாறி போச்சுண்ணே. காலத்துக்கு ஏற்றாப்புல நம்மளும் மாறிக்கணும். இப்போல்லாம் டொக்குனாலஜோ வந்துருச்சுண்ணே. அதனால எல்லாமே இப்படித்தான் மாறிக்கிட்டு போகுது. நம்ம பெரியவனுக்கு கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா, அவன் பாருங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே மருமகிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தான். அடே, அவன் நல்லா படித்த பையன், அதனால பேசினா வச்சேன். நம்ம எல்லாம் என்னத்தடா போய் பேசுறது? ஏன்னே, பல்லு இல்லாதவனே பக்கோடா திங்கிறதுக்கு அலையிறான். உனக்கு பல்லு இருக்கு, நீ ஏனே வருத்தப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்? இப்போ என்னடா சொல்ற? இன்னமுமானே புரியல? உன் மாமியாருக்கு போன போட்டு நம்பரை வாங்கு, அண்ணியோட நம்பருக்கு வாங்கிட்டு அண்ணிக்கிட்ட பேசுனேன். அடே, தப்பா எடுத்துக்க மாட்டாங்களாடா? இதுல என்னன்னு தப்பு இருக்குது? சும்மாவா கொடுக்குறாங்க? 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம். 5 லட்சம் கொடுத்துருக்கோன்னும் போது நம்ம வேற அதை பண்ணித்தானே ஆகணும். என்னமோ சொல்ற. சரி, பேசுனே. அடே, என்னைய விட சின்னவன் நீ எல்லாம் என்னை இப்படி பண்ணி பேசு இப்படி பேசுன்ற. போடா நான் பேசிக்கிறேன். அண்ணே பேசுனேன். இவன் வேறடா, நான் பேசிக்கிறேன்டா, நீ கிளம்புடா போடா. அண்ணே, அப்புறமேட்டுக்கு உனக்கு ஃபோன் பண்ணுவேன். அப்போ தொடர்பில் இருக்கிறாருன்னு தான் வரணும். அதை விட்டுப்படி வேற ஏதாவது வந்துச்சு அம்பிட்டுட்டேன்.
தொடர்பா? டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ அண்ணே, அண்ணியோட நீ பேசிக்கிட்டு இருக்கணும்ன்ற. ஓ அப்படி சொல்றியா? சரி சரி பாத்துக்கிறேன். அண்ணே இனிமே நீ இந்த டைய அடிச்சுக்கிட்டே இருனே. அப்படியே இப்பதானே வயசு 20 மாதிரி இருக்கு, 30 வயசு குறைஞ்சு போச்சுனே. அடே என்னடா பேசிக்கிட்டு இருக்க? 30 வயசு குறைஞ்சு போச்சா? காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காதடா. வாங்கிட்ட காமெடி பண்ணி எனக்கு என்ன வரப்போகுது? உண்மையை தானே சொல்றேன். அப்படியே சின்ன வயசுல உன்னை பார்த்த மாதிரி அப்படியே இருக்குன்னு. சரிடா சரிடா, நான் பாத்துக்கிறேன்டா. ஏண்டி கோழி கடையில இருக்க கறியே இங்கதான் இருக்கும் போல இருக்கு. நான் வியாபாரத்துக்கு கறி பத்தாதுன்னு இருக்கேன், இப்படி கோழியம் சகட்ட மேனிக்கு ஆக்கி வச்சிருக்கியே. ஏண்டி நீ எல்லாம் மனுஷியாடியே? இங்க பாருங்க, நீங்க கறியை ஆக்குறீங்கன்னு திட்டுறீங்க. அந்த பையன் ஏமா கறியே ஆக்க மாட்டேங்கிற, கறிக்கடையை வச்சுக்கிட்டு வாங்கி ஆக்கி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் பேசுறான். நான் யாருக்குன்னு தான் பேசுறது சொல்லுங்க பாப்போம். அவன் சொல்லுவான்டி, அவன் சொல்லுவான். அவனுக்கு என்ன, ஒரு கறி வாங்கிட்டு வர்றதுக்குன்னா கூட அந்த அழுகுவான். அவன் சொன்னானே நீ கறியாக்கி வச்சுக்கிட்டு இருக்க. எத்தனை நாள் உன்னை நான் கறியாக்குன்னு சொல்லியிருக்கேன், ஆக்கியிருப்பா நீ. ஏன் ஆக்கி படாம தான் இத்தனை நாளா தின்னீங்களோ? வாய மூடிட்டு தின்னுங்க. ஆனா ஒண்ணுடி அம்மா, எம்புட்டுதான் புருஷங்காரன் உங்களுக்கு மாஞ்சி மாஞ்சி எல்லாம் செஞ்சாலும் பெத்த பையன் ஒன்று சொல்லிட்டானா அவன் சொல்றதை தான் வேத வாக்கா பிடிச்சிக்கிட்டு பண்றீங்களே தவிர புருஷனை கழட்டி விட்டுறீங்க. கல்யாணம் ஆன உடனேயும் நீங்க தான் எனக்கு சாமி, நீங்க தான் எனக்கு பூமி, அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது. ஆனா நீங்க ஒரு குழந்தைன்னு ஒன்று பெத்து எடுத்த உடனேயும் புருஷன் அப்படியே தூக்கி வீசிடுறது. குழந்தை தான் எல்லாமே அப்படின்னு இருக்க வேண்டியது. நல்லா இருக்குடி அம்மா உங்க நியாயம். சரி சரி சாப்பிடுங்க. வயிறு வாயலா எரியுதுடி. இம்புட்டு கறிய போட்டு வச்சிருக்காளே தட்டு நிறைய. யாரியா சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பாட்டி வையி. என் பையன் வந்து அவன் நல்லா சாப்பிடுவான். ஆமாடி, அவன் வந்தா நல்ல முடுக்குன்னு முடுக்குவான். நம்ம ஒண்ணு திங்க முடியாது, வெறும் 4 எலும்பை மட்டும் வச்சுட்டு போமா. ஏங்க ஏங்க அங்க பாருங்க. எங்கடி? எங்க பாக்குறது? பின்னாடி பாருங்க. இவ ஒருத்தி பேய கண்ட மாதிரி வாய பொழந்துகிட்டு இருக்கா. அடியே இந்த புள்ள அந்த யாரு ராசமா, அது புள்ள மாதிரியே இருக்கு. மாதிரியெல்லாம் இல்ல, அவ புள்ளையே தான். ஏதோ பையன் கூட வந்து ராத்திரி நேரத்துல பைக்ல வந்து இறங்குறாளே. ஐயோ ஐயோ ஐயோ, சப்பா உடம்பெல்லாம் வலிக்குது. டார்லிங், ஆர் யூ ஹாப்பி டுடே? ஹாப்பி இல்லாம இருக்குமா? ஐ அம் சோ ஹாப்பி. சரி, இனி அடுத்து எப்ப போலாம்? நாளைக்கு ஃப்ரீ தான், நாளைக்கே போலாம் தான். ஓகே, அப்ப நாளைக்கு 6 மணிக்கு ஷார்ப்பா கிளம்பிட்டு 2 பேரும் வெளியே போறோம். எனக்கு இன்னையே உன்னை விட்டு போக மனசே இல்லை தெரியுமா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் வண்டியில ஏறு, சல்லுன்னு போயிட்டு சல்லுன்னு வருவோம். வேண்டாம்ப்பா, ஏற்கனவே அங்கேயும் சுத்திட்டு வந்தாச்சு, உடம்பு டயர்டா இருக்கு. மீதி நாளைக்கு பாத்துக்கலாம். சரி, உன் வாயால ஒரே ஒரு தடவை சொல்லு. என்னங்க பாத்தீங்களாங்க, ஊர் உலகத்துல காதலிக்கிறவங்களாம் யாராவது மனுஷ மக்கள் ஊருக்காரவங்க உட்காந்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஐயோ ஆளு உட்காந்துருக்கே, பயமா இருக்குது, என்னை அப்படியே அந்த முச்சந்தியிலே இறக்கி விட்டு நான் ஓடிடுறேன்னு சொல்லுவாங்க. இந்த பிள்ளைக்கு எம்பிட்டு திமுரு தெனாவட்டு பார்த்தீங்களா? ஆளு உட்காந்துருக்கும் போதே இப்படி பையன் கூட வந்து இறங்கிக்கிட்டு நின்றுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறத. ஐயா ஐயா ஐயா, கலிகாலம் காலை முத்தி போச்சு. என்ன சொல்லணும்? என்ன கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? ஐயா ஏங்க காதை முடிக்கங்க, காதை முடிக்கங்க, ஏதோ கன்றாவி போல இருக்கு. ஏற்கனவே எனக்கு காதெல்லாம் மூடித்தான் இருக்கு, நீ வேணா உன் காதை மூடிக்க. ஐயோ 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 ஐ ஐ ஐயா லவ் லவ்வா. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசுவாங்களா? இடியட்டா. சரிடா பட்டுக்குட்டி, மீதியே நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே பாய் பாய். சொல்லிட்டாலே அவ காதல. ஏங்க இவனை பார்த்தா முட்டைகோசுக்கு கையும் காலும் முளைச்ச மாதிரி இருக்கான். இவனுக்கு பாத்தீங்களா பாட்ட?
ஆத்தடியாத்தா, இதுவே ஊருக்காரவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு புள்ள பண்ணியிருந்தா இந்த ராசம்மா ஊரையே தண்டோரை அடிச்சிருப்பா. இவ புள்ள இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறாளே, வாயை திறக்கிறாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. நேரத்துக்கு நம்ம பையன்லாம் இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்தான்னு வைங்க, நான்லாம் காலை முறிச்சு அடுப்பில் வச்சிருவேன். அதை ஏன்டி ஏன்ட்ட சொல்ற? பின்னாடிதான் உன் பையன் நிக்கிறான், அவன்கிட்டயே சொல்லு. வீட்ல உட்கார வச்சுக்கிட்டு கழுத்து வரைக்கும் ஜோர போடுறோம்லம்மா, அதனால நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. தம்பி என்னமோ நான் டைய அடிச்சோன்னே ஏதோ 30 வயசு கம்மியான மாதிரி இருக்குன்றான். அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியலையே. இருந்தாலும் முகத்துல அங்கங்க கண்ணுக்கிட்ட எல்லாம் சுருக்க விழுந்துருச்சு. இருந்தாலும் தூரத்துல இருந்து பார்த்தா நல்லா யூத் மாதிரி தான் இருக்கிறேன். தினந்தோறும் இப்படி அடிச்சேன்னா நல்லா தான் இருக்கும். ஆனா அதுக்கு தண்டமால காசு போகுது. இருந்தாலும் அழகா இருக்குது, அடிக்கலாம் தான். டேய், செம்ம அழகா இருக்கடா தினேஷ். உன் அழகுக்கெல்லாம் பொண்ணுங்க கியூல வந்து நிக்கணும். சரி, நம்ம மாமியாருக்கு போன போட்டு நம்பர் கேட்போம். என்னையா சொல்ற? இந்த மாதிரி விஷயம்னா முதல்ல நீ எனக்கு சொல்லி இருக்கணுமா இல்லையா? நான் ஒரு காலமும் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். என் பிள்ளைய எப்படி ஒரு இடத்துக்கு அவ கட்டி வைக்கணும்னு நினைக்கிறா? இதுவே என் பிள்ளை இருந்திருந்தா இப்படி யோசிச்சிருப்பாளா? அவ வயிற்றுல பிறந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு வித யோசிச்சிருப்பாளா? என் பிள்ளையோட பிள்ளைனோடைய அவளுக்கு இம்புட்டு ஒரு எகத்தாளமா? விட மாட்டேன், நான் விடவே மாட்டேன். யாரு யாரு அவ? யாரு என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு? பிடிச்சி நாளைக்கு அவளை இத்தனை நாள் என்னைக்காவது ஒரு நாள் அவள் என்கிட்ட வாயை கொடுப்பா. அவளை ஒரு வழி ஆக்கணும்னு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு கிடந்தேன். என் புள்ள வாழ்க்கையில கையை வச்சிருக்கா. தினந்தோறும் அவளுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்தினான். சரி, இங்க வந்தா அவன் கூழுக்கும் கஞ்சிக்கும் கஷ்டப்படணுமேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கட்டும்னு விட்டேன். ஆனா இப்ப அந்த படுபாவி பாலங்கணத்துல பிடிச்சி என் பிள்ளைய தள்ளணும்னு நினைக்கிறாளே. விடவே மாட்டேன், விடவே மாட்டேன். அவளுக்கு என்ன யாரு கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காளா அவ? அப்படியே நாளைக்கு வந்து வெட்டுக்கு வெட்டுக்குன்னு ஆட்டுற உன் இடுப்பெலும்பை முறிச்சு உன் கூந்தலை 60 அடி கூந்தலை அப்படியே ஆஞ்சி எடுத்து போறேன்டி. ஏடா, இது இம்புட்டு தூரம் நடக்கும்போது எனக்கு போன போட்டு சொல்லிங்கன்னா அங்கே வந்து கிழிச்சிருப்பேன்ல நான். ஐயோ, நான் அக்கா கிட்ட பல வாட்டி சொல்லிட்டேன் அம்மாயி. ஆனா அக்கா கேட்குற மாதிரியே இல்லை. இதுல வேற உங்களுக்கு அன்னைக்கு கடன் இருக்குன்னு அவங்க காலில் எல்லாம் விழுந்தீங்கல்ல, அதனால அந்த கடனை அவங்க தாரேன்னு சொன்னாங்க, 20,000 ரூபா. அதுவும் இல்லாம என்னையும் நல்லா பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்களாமா. அதனாலதான் அக்கா இப்படி ஒரு முடிவை எடுத்துச்சு. ஏண்டா, கடன் தான் இப்ப யாருக்கு இல்ல? அதுக்குன்னு அவ வாழ்க்கையை பறி கொடுப்பாளா? அவ ஒரு தடவை இந்த தப்பான முடிவை எடுத்துட்டான்னு வையி, காலத்துக்கு அதுல இருந்து மாறவே முடியாதுடா. இது என்ன சாதாரண விஷயமா? கல்யாணன்றது 1000 காலத்து பயிர். எப்படி எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இவ இப்படி போகணும்னு தான் நான் நினைச்சேனா? விட மாட்டேன்டா, விடவே மாட்டேன். அவளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு கூட தெரியாது. அப்படியாப்பட்டவளை போய் அவ அப்படி ஒரு இதுல தள்ளி விடுவா? வரதட்சணையெல்லாம் வேணான்னு சொன்னாங்களாமா, அதனால அவங்க சரின்ட்டாங்களாம். என்னடா வரதட்சணை? என்ன வரதட்சணை? அவ பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வருது, வரதட்சணை வேணானாலும் இப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்களா? சொல்லு பாப்போம். அதையுமே நான் கேட்டுட்டேன் அம்மாயி. நான் அக்கா என்கிட்ட சண்டைக்கு வருது, நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க பாப்போம். அவ ஒரு பைத்தியக்காரி. இத்தனை வருஷம் கெட்ட பேர் இல்லாம வாழ்ந்துட்டா. இதுக்கப்புறமாவது அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவளே அவள் தலையில் அப்படி மண்ணை வாரி போட்டுக்கிறாளே. இந்த பிள்ளைக்கு என்ன போ நமக்கோசரம் அவள் வாழ்க்கையை பறி கொடுக்கறதாடா. நானும் என்ன உயிரோட வாழ போகிறவளா? இப்பையும் அப்பையும் நானும் வாழ்ந்து முடிச்ச கட்டை. அவன் அந்த சித்திக்காரி அப்பையும் உன்னைய பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு சோறு போடுறதுக்கு கணக்கு பார்த்தவ. இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னையும் என்னையும் பார்க்க போறல. அவ நம்ம போனாலே பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டா. கால் கெடுக்க காலையிலேருந்து போய் வெளியவே உக்காந்துருந்தாலும் உங்கள் அப்பா வந்து கூப்பிட்டா தான் உள்ளே போவோம். உங்கள் அப்பன்னு சொன்னோன்னே தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அவெல்லாம் மனுஷனா? பிள்ளைய போய் எப்படி பாலங்கணத்தில் தள்ளி விட்றான் பாரு. நானும் இத்தனை நாள் மாப்பிள்ளைன்ட்டு அமைதியாக போயிட்டேன். என் பிள்ளைய போனதுக்கப்புறம் அவன் என்ன எனக்கு மாப்பிள்ளை? அவனை பாரு என்ன கதிக்கு ஆளாக்குறேன்னு. உங்கள் அப்பனுக்கு பொண்டாட்டி முக்கியம்னா
அவனை போய் அவன் பிள்ளைய கட்டி கொடுக்க சொல்லு. என் பேத்தியை கட்டி கொடுக்கறதுக்கு நான் ஒரு காலமும் விட மாட்டேன். விடியட்டும், காலையில போய் நடு வாசலை வச்சு அவளை கிழிச்சு கேப்ப நடுறேன். இது நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு. ஐயோ, எதை பார்த்தாலும் அழகழகா இருக்கே. என் பிள்ளைக்கு போட்டால் அம்புட்டு அழகா இருக்கும். வேலை எம்புட்டு போட்டிருக்கான். என்னதுடா இது, 7.5 லட்சம் போட்டிருக்காங்க. ஐயோ, 5 லட்சம் தானே இருக்கு. இன்னும் 2.5 லட்சத்துக்கு எங்கிட்ட போகிறது காசுக்கு. இந்த மனுஷங்கிட்ட கேட்டால் இவன் இல்லவே இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடுவான். இந்த ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு அந்த ஆளுக்கு போன போட்டு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி ஒரு 2.5 லட்சத்தை கறந்துட வேண்டித்தான். ஷப்பா, உடம்பெல்லாம் டயர்டா இருக்கு. அம்மா, அடடே, என் தங்கக்குட்டி வந்துருச்சா? வாங்கடி வாங்கடி வாங்கடி. அம்மா ரொம்ப டயர்டா இருக்குமா. என்னடா முகமெல்லாம் இப்படி வாட்டமா இருக்குது? இல்லம்மா, பைக்ல அப்படியே சுத்திட்டே இருந்தோம்மா, அதான். சாப்பிட்டியா இல்லையா? அதெல்லாம் அவன் நல்லாவே வாங்கி கொடுத்தாம்மா. நல்லா சாப்பிட்டேன் திருப்தியா. என்ன அங்க இங்க அலைஞ்சதான் உடம்பு டயர்டா இருக்கு. சரி சரி. கால்லாம் வலிக்குதுமா. காலை நீட்டி பட்டுக்குட்டி, அம்மா அமைக்க விடுறேன். என்னம்மா, மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்களா? மாப்பிள்ளைன்னு சொல்லாதடி, கிளவேன்னு சொல்லு. சரியான கிளவண்டி. ஏதோ டை அடிச்சுட்டு வரவும் கொஞ்சம் வயசு குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்ன குண்டு பூசணிக்கு யாருக்கு ஏத்த மாதிரி இருந்தானா? ஏத்த மாதிரி தான் இருந்தான். இதுதான் பேரல் மாதிரி இருந்துச்சு. சேலையை கட்டிக்கிட்டு வந்து நிற்கவும் பார்க்கவே அம்பிட்டு அசிங்கமா இருந்தா. என்ன பண்ணி தொலைகிறது? ஏய் ராணி, என்னடி மாப்பிள்ளையெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குன்னாராமா? சரிடி, எனக்கு உடம்புலாம் ரொம்ப டயர்டா இருக்கு. ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துட்டு வா. மடி, பூசிட்டு வாங்கி வச்சிருக்கேம்மா, அது வேணா நீ குடிக்கலாம்ல? சரி அடியே, ஒரு பூஸ்ட் ஒன்று போட்டு எடுத்துட்டு வா. சரி. என்னம்மா, கல்யாணம் எப்போ வச்சிருக்காங்க? நம்ம சொல்றதண்டி வேத வாக்கு. 5 லட்சம்லாம் கொடுத்துட்டாங்க. நாளைக்கு உனக்கு வேலையா போய் ஒரு நகை எடுத்துட்டு வந்துருவோண்டி. ஒட்டியான கேட்டுக்கிட்டே இருந்தல்ல, அதான் பார்த்து வச்சிருக்கேன். 7.5 லட்சம் சொல்றாங்க. எம்பிட்டு பணம் கொடுத்தாங்க? 5 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கடி. நாளைக்கு ஒரு 2.5 லட்சம் சேர்த்து கேட்டு பார்க்கலான்னு இருக்கேன். இப்போ விற்கிற விலைவாசிக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வைக்க முடியாதுன்னு கேட்டு எப்படியாவது 7.5 லட்சத்துக்கு உனக்கு ஒரு ஒட்டியானத்தை எடுத்துட்டு வந்துட வேண்டியதான். அப்பா எதுவும் சொல்ல போறாருமா? அவ பேர்ல வாங்கி நான் போடுறதா? ஏண்டி, அவ பணக்கார வீட்டுக்கு போறா, அவ வாழ்க்கை செட்டில் ஆயிடும். ஆனா உனக்கு அப்படியாடி? நீ விரும்புற பையன் உன்னை சுத்தி சுத்தி வாரா. இருந்தாலும் கல்யாணத்துக்கு நகையெல்லாம் போட்டு கட்டி கொடுத்தா தானே அம்மாவுக்கு பெருமை. அதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பாத்துக்கலாமா. எனக்கு இப்போ உடம்பு டயர்டா இருக்கு. அது உடம்பெல்லாம் வலிக்குது. இந்தா சுடுதண்ணி போட சொல்றேன். கொஞ்சம் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உடம்பு டயர்டெல்லாம் பறந்துடும். தண்ணி போட சொல்லவா? எதையோ ஒன்று போட சொல்லுங்கம்மா. அடியே, அப்படியே பிள்ளைக்கு தண்ணி கொஞ்சம் காய வை குளிக்கிறதுக்கு. சரிங்க. வாப்பா வா. வியாபாரம்லாம் பார்த்தாச்சா? வியாபாரம்லாம் பார்த்தாச்சுமா. காசு எங்கப்பா? காசாமா? ராசாட்ட இருக்கு, நாளைக்கு வாங்கிக்கலாம். நீ தானே வியாபாரம் பார்த்த, இல்ல ராசா வியாபாரம் பார்த்தானா? அவங்கிட்ட போய் வாங்கணுன்ற? இல்லைம்மா, நான் தான் வியாபாரம் பார்த்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைன்னு சொன்னான். அதான் அவங்கிட்ட நான் காசை கொடுத்து வச்சேன். சரிடா, நாளைக்கு கூட ஒன்றும் அவசரம் இல்லைன்னு. நமக்கு தான் இப்போதைக்கு எந்த அவசரமும் இல்லைல்லம்மா. ஆமாம்பா, நமக்கு எந்த அவசரமும் இல்லை, எந்த அவசரமுமே இல்லைத்தான். என்ன நம்ம அம்மா பேசுறதே ஒரு தோரணையா இருக்கு. என்னப்பா, பசிக்குதா இல்ல பசியே இல்லையா? என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? மணி ஆயிடுச்சு, பசிக்காமையா இருக்கும். இல்ல, நீ கூட வேற யாரோடையும் சேர்ந்து சாப்பிட்டு வந்தியோன்னு கேட்டேன், அதான். உங்களை விட்டுட்டு நான் யார் கூடமா போய் சாப்பிட போறேன்? இங்க பாரு, நடிச்ச வரைக்கும் போதும். நீ என்ன பண்ற ஏது பண்றன்னு எனக்கு ஒன்றும் தெரியாம இல்ல. நான் என்னம்மா பண்றேன்? ஏண்டா, நீ இன்னமும் அந்த ராணியை தான் நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதம்மா? பாரு, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்பட்டு தாண்டா ஆகணும். என்னைக்குமே நீ என்னை ஏமாத்திட்டு தெரிய முடியாது. ஏதோ சின்ன வயசுல அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு தெரிஞ்ச. சரி, நானும் சரி அரியா பிள்ளை தெரியாம இருக்கான்னு விட்டுட்டேன். இப்ப இந்த வயசுக்கு அப்புறமும் நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம்? அம்மா, உங்களுக்கே தெரியும் ராணியை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு. நானே உங்ககிட்ட இதை பத்தி பேசணும்னு தான் இருந்தேன். இங்க பாரு, நீ ஏதாவது தப்பு தண்டாவா மனசுல ஏதாவது நினைச்சேன்னு வையி, நான் அதுக்கெல்லாம் சரி சரின்னு தலையாட்டிட்டு வருவேன்னு நினைக்காத. அம்மா, ராணி ரொம்ப நல்லவம்மா. நல்லவளா இருக்கட்டும், இல்ல எப்படிப்பட்டவளா வேணாலும் இருக்கட்டும், ஆனா அவ இந்த வீட்டுக்கு மருமவளா ஆக முடியாது, சொல்லிட்டேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? ராணியை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. அதுக்குன்னு கிளிய வளர்த்து குரங்கு கையில கட்டி கொடுக்க சொல்றியா? அதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன்டா, ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். நான் சொல்ற பேச்சு கேட்டு நான் பாக்குற பொண்ணை தான் நீ கட்டணும். உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் எந்த பொண்ணையும் கட்டி வைக்க மாட்டேன், சொல்லிட்டேன். ஏப்பா, தங்கச்சிக்கு நீங்க இஷ்டப்படிதாம்மா கட்டி வச்சீங்க. அவ வாழ்க்கையில எவ்வளவு சண்டை சச்சரவா இருக்கு. இதுல வேற எனக்கும் அப்படின்னா எப்படிம்மா? உங்களுக்கே தெரியும் ராணியை எனக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்னு.
இங்கே பாரு, உனக்கு நான் வளர்க்க அம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கேன்டா. அவளை கட்டுன ஒரு 10 பைசாக்கு கூட பிரோஜனம் இல்லாமல் இருக்கும். ஒரு நகை நட்டு போடுறதுக்கு கூட துப்பு இல்லாத குடும்பத்தில் போய் உன்னை நான் பொண்ணு எடுக்கணும்னு நினைப்பேனா? அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணி எடுக்கிறீனா, அவள் பிள்ளைக்கு செய்யதான் யோசிப்பட தவிர பிள்ளை இவளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துலேருந்து ஒரு பொண்ணை நம்ம வீட்டுக்கு கட்டி வைக்க முடியாது என்னால். அம்மா உங்களை தான் நான் மனப்போட நம்பி வந்திருக்கேன். நீங்கள் ராணி பொண்ணு கேட்டு வருவீங்கன்னு நான் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்திருக்கேம்மா. அவள் வீட்டில் ஒரு வயசான ஆளுக்கு 2ஆம் தரமாக கட்டி வைக்க போகிறாங்கம்மா. ப்ளீஸ்மா, எப்படியாவது எனக்கு ராணியை கட்டி வைங்கம்மா. அழகு, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினா கண்ணை பழுத்துரும் பார்த்துக்க. பெத்த தாய்கிட்ட என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்க? அவங்க பெத்தவங்க, அவங்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. அவள் உனக்கு வேண்டாம், சொல்கிற பேச்சை கேட்டு இரு, இல்லைன்னா அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இங்கே பாரு, நீ சின்ன பையன், உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு ஒன்றும் தெரியாது. பெத்தவ எனக்கு தெரியும், புரியுதா? அன்னைக்கு உன் தங்கச்சியும் மாப்பிளையும் கீரி மாமா அடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு 2 பேரும் ஒன்று மண்ணா இருக்காங்க, போட்டோ அனுப்பியிருக்காங்க. அம்மா நான் சந்தோஷமா இருக்கேம்மான்னு, புரியுதா? நான் உனக்கு எல்லாத்துலேயும் நல்லதை தான் யோசிப்பேன். அந்த குடும்பம் உனக்கு வேண்டாம், அவ்வளோதான் சொல்லுவேன். ராணி கிட்ட வேற நான் வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தேன், எங்கள் அம்மா வீட்டில் வந்து பொண்ணு கேட்பாங்கன்னு. இப்போ என்ன பண்ணுறது?